ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் நான் என்னுடைய வாக்கை எத்தனை முறை எடுத்து வந்தாலும் பயனில்லை என்று இருந்தாலும் உன்னை தேடி நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். காரணம், உன்னுடைய மனம் எனக்கு தெரியும். அதனால் தான் உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் வேதனைகளை முழுமையாக தொலைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆதி பராசக்தியின் எண்ணம். உன் வீட்டில் நிறைந்திருக்கிறது உன் செய்வினைகளின் ஆர்ப்பாட்டங்கள். நீயே சில நிமிடங்களில், சில நேரங்களில் அறிந்திருப்பாய். எங்கிருந்தோ ஒரு துர்நாற்றம் வீசுவது போல இருந்திருக்கும். என்னவென்று நீ அச்சத்தில் நடுங்கி இருந்திருப்பாய். இப்படி எல்லாம் உன் வீட்டிற்குள் நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமும் ஆசையுமாக இருக்கிறது. அன்பு பிள்ளையே, ஒரு காலத்தில் அவர்களோடு இணைந்த கைகளாக நீ நின்றிருந்தாய். அவர்களிடத்தில் பாசங்கள் காட்டி பிணைப்போடு நின்றிருந்தாய். நீ அந்த பிணைப்பு தான் இப்போது செய்வினையில் முடிந்திருக்கிறது. அன்பு குழந்தையே, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் உனக்கு. அதுவும் எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட காரியத்தால் உன் உடம்புக்குள் இது செல்லப்பட்டது என்பதை இன்று நான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்தேன். அன்பு குழந்தையே, சந்தேகப்பட்டு நீ எல்லோரையும் தள்ளி வைப்பது சரியல்ல என்பதுதான் நான் சொல்ல வருவது. சந்தேகப்படு. அது சந்தேகப்படுபவர்களை மட்டுமே சந்தேகப்படு. முதலில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று பிரித்து பார்க்க பழகு என் தங்கமே. நல்லவர்கள் போல நடிப்பவர்களை சுலபமாக கண்டு கொள்ளலாம். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகள் அதிகம்தான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த காலகட்டத்தில் நான் என்ன சொன்னாலும் என்னையே நீ நம்பாமல் என்னையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டுதான் நிற்கிறாய் என்பதுதானே உண்மை. சந்தேகப்படு. சந்தேகப்பட்டு கொண்டே இரு என் மீதும். இந்த ஆதி பராசக்தி உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு எப்போது வருகிறதோ அப்போது என்னிடத்தில் இருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு. இப்போதும் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உன் வீட்டில் நடக்கும் பாடுகள் எனக்கு தெரியும். இந்த வருட கடைசியோடு இது ஒளியட்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். வாங்கு. இந்த புதிய வருடத்தையாவது செய்வினை இல்லாத வருடமாக்க வேண்டும் என்பது இந்த ஆதிபராசக்தியின் ஆசை. என் ஆசையை நிறைவேற்றுவாயா? எங்கெங்கோ சென்று எத்தனையோ செலவழித்து எத்தனையோ பாடுகளை அனுபவித்து தோல்வியும் கண்டு நிற்கும் நீ இதில் தோல்வியை காண மாட்டாய் என்று அடித்து கூறுகிறேன் நான். இதில் 100க்கு 100 நீ நன்மையை பெறுவாய். இதில் 100க்கு 100 நீ நன்மைகளை பெறுவாய் என்று அடித்து கூறுகிறேன். உன்னிடத்தில் சத்தியம் செய்கிறேன் இந்த ஆதிபராசக்தி. தங்கமே, கெடுதல்களையே பார்த்த நீ நல்லதை ஒதுக்கி வைத்து விடாதே. உனக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த குடும்பத்தை சார்ந்த 4 பேர் இன்னும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ அழியவில்லையே என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அவர்களின் செய்வினை உன் உடம்பில் எந்த இடத்தில் இருந்து உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? உன் வயிற்று பகுதியில் இடது பக்கத்தில் வலிகள் வந்து உன் வேதனைகளை அதிகரித்து அந்த பகுதியை அழிக்க வேண்டும் என்பதுதான் செய்வினையின் ஆர்ப்பாட்டங்கள். அதை போக்க வேண்டாமா? உன் செய்வினையை அழிக்க வேண்டாமா? அவர்களுக்கு முன்னால் நீ வாழ வேண்டாமா? உன் பிள்ளைகள் உயர வேண்டாமா? வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக என்னை அழைத்து 48 நாள் பூஜையில் இருக்கும் எந்திரத்தை வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.